நான் எனக்கு வாங்கின 5 பவுன் செயினை உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாக்ஸு. இங்கே பாருங்கள், இதுதான் கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும். இதாங்க முத்து முத்தாக இருக்குது. இது நான் இந்த மாதிரி டைப்பாக வாங்கிட்டேன். ஏன்னா லெங்க்த்தியாக அதுலேயே இருக்குது. அவங்களே கொடுத்ததே அப்படி தான் கொடுத்தாங்க. ஏன்னா லெங்க்த்தியாக இருக்கிறதுனால நல்ல கழுத்தில் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம ஹூக்கெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. கைட்டி மாட்டாத மாதிரி ஹூக்கு, நல்ல ஸ்ட்ராங்கான ஹூக்கு. இங்கே பாருங்கள், நடுவில் முத்தாக இருக்கா, 2 சைடு சின்ன சின்ன முத்து. இது பட்டையாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது 5 பவுன் மாதிரியே இருக்காது, இன்னுமே கூடவே சொல்லலாம். 6-7 பவுன் கூட சொல்லலாம். பட்டையாக இருக்குது. இது நம்ம வேறு ஏதாவது நெக்லஸ் போட்டுக்கிட்டால் அதோட சேர்த்து போட்டுக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது செயின் இருந்தால் 2-3 செயினோடு இதை சேர்த்து போட்டு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம். இல்லை சிங்கிளாகவும் இதை போட்டுக்கலாம். பட்டையாக இருக்கிறனால நல்ல ஒரு கழுத்துக்கு நல்லா இருக்கும். இங்கே தெரியுதா நல்லா முத்து? இங்கே பாருங்கள், முத்து 2 சைடும் நல்ல சின்ன சின்ன முத்தாக இருக்குது. பெரிய சைஸ் முத்து நடுவில் பாலாக, இந்த 2 சைடும் சின்னதாக இருக்குது. பாருங்கள், கோத்து வந்திருக்கு. இப்போ நல்லா தெரியுதா? இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது 5 பவுனு. பார்த்தா 5 பவுன் மாதிரி தெரியாது, ரொம்ப ஜாஸ்தியே சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாத்தோடையும் சேர்த்து போட்டுக்கலாம், நெக்லஸோடையும் போட்டுக்கலாம், செயினோடையும் சேர்த்து போட்டுக்கலாம். அப்படிங்கிறதுனால இதை வாங்கினேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.